18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நான் சொன்ன இந்த தேதியில தான் ஒரு நபர் உன்னை தேடி வரப்போகிறாங்க. அது நீ இதுவரைக்கும் பார்க்காத நபரோ உனக்கு தெரியாத நபரோ கிடையாது. எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் இவங்க நல்லவங்கன்னு தெரியாம தான் இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையை நீ நகர்த்திக்கிட்டு வந்துட்ட. இப்போது மனசளவில் உனக்கு எப்போவுமே நல்லது நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க போகிறேன். எதுக்காக தெரியுமா? நான் கேட்ட வரம் எப்போதப்பா கிடைக்கும் கருப்பா? நீ எனக்கு துணையா இருக்கியா இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீ புலம்பிக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ அந்த புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் உன் கவலைகளை எல்லாம் துரத்தி அடிக்கவும் தான் உனக்காக இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அனுபவமும் பக்குவமும் பெற்ற அந்த நபர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனசுல இருக்க குழப்பங்களுக்கு பதில் கொடுப்பதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கிட்ட நீ பேசும்போது எல்லா விஷயங்களையும் நல்லா கவனிச்சு பார்த்தீனா நீ எப்படி பேசுறது, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்றதுங்கிற புரிதல்களும் உனக்கு வரும். அதனால தான் அவரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நீ நற்பலன்களை பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்றார் போல அவர் மூலமாகவே உனக்கான நல்லதையும் நான் நடத்தத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ கஷ்டப்படும் போது யார் ஒருத்தர் உன் கூட இருக்காங்களோ அவர்தான் நீ சந்தோஷமா இருக்கும் போதும் உன் கூட இருப்பதற்கு தகுதியான மனிதன். அப்படிதான் நீ கஷ்டப்பட்டா அதை பொறுக்க மாட்டாம உனக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த நல்ல நபர் இந்த நேரத்துல உன் கூட இருக்கணுன்ற எண்ணத்தோட உன்னை நோக்கி அவரை அனுப்பி வைக்க போறேன். நிச்சயமாக அவர் மூலமாக நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் சுலபமாக எந்த தங்குதடையும் இல்லாம நடந்து முடியும் என் செல்லமே. நீயும் அவர் சொல்ற விஷயங்களையெல்லாம் கேட்டு ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செஞ்சு தடைகளையும் தடங்கல்களையும் கடந்து வந்து புது இலக்கை மிக பெருசாக அடைய போற. நல்ல சிந்தனை உடைய உன்னுடைய லட்சியம் ஒருபோதும் தவறவோ தாமதமாகவோ நான் விட்டுட மாட்டேன். நீ பெறப்போகும் வெற்றியையும் யாராலுமே பறிக்க முடியாது. உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடத்தி கொடுக்கதான் உன்னை நோக்கி இவரை அனுப்பி வச்சிருக்கேன் என் செல்லமே. கடந்த காலத்துல நடந்த விஷயங்களையெல்லாம் யோசிச்சு அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனிமே எப்படி யார்கிட்ட எந்த விதத்துல நடந்துக்கணுன்றத தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த சூழ்நிலையில இவங்க கூட பேசலாம், அவங்க கிட்ட எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்றதையும் புரிஞ்சுக்கோ. இந்த நிகழ்காலத்தை நீ நம்பிக்கையோடு வாழும்போது எதிர்காலத்துல எல்லாமே உனக்கு நல்லதாக அமையும். முயற்சியை மட்டும் கைவிட்டாதே என் செல்லமே. அழகான வாழ்க்கைங்கிறது ஆடம்பரம் நிறைஞ்சது கிடையாது, அன்பும் அமைதியும் நிறைஞ்சது தானே நல்ல வாழ்க்கை. உன் மனசுக்குள்ள அன்பையும் அமைதியும் உன் வாழ்க்கைக்கு உயர்வையும் வெற்றியையும் கொடுக்கதான் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். ஆனா இதை மீறி ஒரு சிலர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நல்லவங்க போல உன்கிட்ட பேச வந்து ரொம்ப அமைதியா ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல உன்னை கோபப்படும்படி பேசி உன்னையே குற்றவாளியாக்கிட்டு உன் வார்த்தைகள்ல இருந்து உன்னையே தப்பானவனா வெளியே காட்டிக்கிட்டு உறவுகளுக்கிடையே பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு மௌனமாக அவங்க விலகி போய் நல்லவனா வாழ்ந்துடுறாங்க. அப்படி ஒரு சிலர் நல்லவனா இருந்து கொண்டே உன்னை கெட்டவனாக மாற்றுவதற்கு செய்யும் சதி வேலைகளை எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்துல உன்னை சுத்தி நல்லவங்களும் இருக்காங்க, நல்லவங்க போல நடிக்கிறவங்களும் இருக்காங்க. இதையும் தாண்டி மனசுக்குள்ள கெட்டவனாவே இருந்துக்கிட்டு நல்லவன் போல நடிச்சு உனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கிற கெட்டவங்களும் இந்த பூமியில இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உன் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட இடம் கொடுக்காதே. அவர்களை நிராகரிச்சுட்டு யாராலும் உன்னை நிராகரிக்க முடியாத சக்தியாக எழுந்து நில். உன்னை வீழ்த்துறதுக்கு நீங்க யாருமே இல்லை. ஏன்னா உன் கூட உனக்கு துணையா இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன் என் செல்லமே. ஒரு பெரிய புலம்பலுக்கு பின்னும் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின்பும் ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின்பும் உன் வாழ்க்கையில ஒரு புது பொலிவு வந்தே தீரும். அப்படிதான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு புலம்பி கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டு விரக்தியோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த உன் வாழ்க்கையில இப்போ உனக்கான நல்லது நடப்பதற்காகவே இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நீ பேசுறத எதில் இருக்கவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே பேசு. ஏன்னா சில சமயம் நீ நல்லதையே சொன்னாலும் கூட அதை கேட்குறவங்க தப்பா புரிஞ்சுக்கவும் அவங்கள நீ குத்தி காட்டி தான் பேசுறேன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேசுறதை தப்பாவே புரிந்து கொள்பவர்களிடம் பேசுறதை விட மௌனமாக இருந்திடலாம் அல்லவா?
ஒரு சிலர் வேணும்னே உன் மனசை காயப்படுத்தணும், நீ கஷ்டப்படும்படி உன்னை மட்டம் தட்டி பேசணும்னு நினச்சிக்கிட்டு தப்பாகவே உன்கிட்ட பேசுவாங்க. அப்படி தவறாக பேசுவதற்காகவே வாயை திறக்கும் மனிதர்களிடமிருந்து நீ கொஞ்சம் விலகியே இருக்கப்பாருன்னு செல்லமே. கோபப்படுறதுங்கிறது ஒரு உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல தான் வரும். அதே போல பிரிவதுங்கிறதும் அதில் விலகுவதற்கான முன்னேற்பாடு தான். எப்போதும் உண்மையான அன்பு கொண்டவர்களை பிரிய நினைக்காதே. அவங்களுக்கு புரியும்படி பக்குவமாக எடுத்து சொன்னீனா அன்பு கொண்ட அந்த நல்ல உள்ளம் கோபத்தையும் ஒதுக்கி வைக்குமேன் செல்லமே. ஒருத்தர் உன்னை நிஜமாவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியும் போதே நீயாக விலகிடு. அவங்க அதை உன்னை நோக்கி வார்த்தைகளாக நெருப்பு போல கொட்டுறதுக்கு முன்பாக நீ விலகிறது தானே நல்லது. ஏன்னா நீ ஒரு சொல் யாராவது கடுஞ்சொல் சொன்னாலும் அதை பொறுக்க மாட்ட, தாங்கிக்க மாட்டேன்றது இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரிச்சாலும் தள்ளி வைக்க நினைச்சாலும் நீயாகவே தானாக விலகி நின்னுடு. உன் வாழ்க்கை இன்னும் முழுமை அடையலையே நினைச்சு ஏங்காத. உனக்கான முழு நிலவாக, பௌர்ணமி நிலவாக இந்த கருப்பசாமி நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறேன். கொந்தளிக்கும் கடல் போல உன் மனசு கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதால தான் அதற்கு அன்பையும் அமைதியையும் கொடுக்கும் விதமாக இந்த கருப்பசாமி உன்னை நோக்கி இவர் ரூபத்தில் வரப்போறேன். உன்னுடைய முயற்சிகளையும் நீ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் உன்னை மதிக்காமல் ஏளனமேவாகவே பார்க்கக்கூடிய இந்த உலகம் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை உயரத்தில் வியந்து பார்க்க தான் போகுது. யாரெல்லாம் இன்னைக்கு உன்னை மட்டம் தட்டி பேசினாங்களோ, யாரெல்லாம் நீ உருப்பட மாட்ட, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னால் எதையுமே செய்ய முடியாது, நீலாம் எங்கே நல்லா வரப்போறன்னு சொன்னாங்களோ அவங்க கண்ணு முன்னால் ஜெயிச்சு உறுதியாக வாழ்ந்து நிற்கணுமேன்னு சொல்லவே. உனக்கான எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எந்த பிரச்சனையுமே உன்னால் சரி செய்ய முடியலை நீ நினச்சாலும் என் அருள் மூலமாக அதை உனக்கு நான் தீர்த்து வைக்கிறேன். உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை தான் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு துவக்கமாக இருக்க போது. இந்த கருப்பசாமியின் அருளால் நீ எப்போதுமே வெற்றியாளனாக நிற்பாய் என் செல்லமே. 7 மலைகளை தாண்டி நீ எங்கே என்னை தேடினாலும் நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன்றதை எப்பவுமே புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் எழுச்சி பெற்று வெற்றி பெற்று நீ வாழ்வதற்கு என்னுடைய துணையும் அன்பும் ஆதரவும் அருளும் எப்போதுமே உன் கூடவே தான் இருக்கு. எப்பவுமே அடுத்தவங்க பேச்சை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஆளாக இருக்காத. ஏன்னா எதுவுமே தெரியாத அப்பாவியா இருப்பதை விட அடுத்தவங்க பேச்சை அப்படியே கேட்பது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். 1000 பேர் 1000 விஷயம் சொன்னாலும் அதில் பாதி அவங்க நன்மைக்காகவும் அவங்க சுயநலத்துக்காகவும் தான் இருக்கும். ஏன்னா இங்கே யாருக்கும் எந்த காரணமும் இல்லாமல் எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டாங்கங்கிறது தானே உண்மை. நீ எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு ஒரு விஷயம் தெரியலனா அது 4 பேர்கிட்ட கேளு. ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு உன்னுடையதாக, உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வருமோ அது பொருந்தக்கூடிய விதத்தில் மட்டுமே இருக்கட்டும். எப்போதும் அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு செய்யாதே என் செல்லமே. என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வழி நடத்த நான் தயாராக இருக்கேன். உன்னால் முடியாதது, உனக்கு தெரியாதது, உனக்கு கிடைக்காததுன்னு இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நீ நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சினா எல்லா அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் அழகாக நடத்தி கொடுப்பேன். எப்போவுமே என்னடா இது வாழ்க்கை நினச்சி சலிச்சுக்காம என் வாழ்க்கைக்கு என்ன குறை, என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எப்போதுமே நிறைவாக மனசில் நினைக்க ஆரம்பிச்சினா உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உன் எண்ணங்கள் விண்ணை தொட வேண்டுமென்றால் உன் வியர்வை மண்ணை தொடணும். எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ நினச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சு தரேன். சென்று கொண்டே இருப்பவன் காலத்தை வென்று கொண்டே தான் இருப்பான். ஒரு இடத்துல நின்று காலத்தை வீணாக்குபவன் வெற்றியையும் நழுவ விட்டுடுவான். நீ எப்போதுமே எந்த இடத்துலையும் சோர்ந்து போய் நிற்காம, யோசிச்சுக்கிட்டே குழம்பி போய் நிற்காம நடந்து போய்கிட்டே இரு. தோல்விக்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே. வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோட வாழ்க்கையில் நகர்ந்து போய்கிட்டே இருக்கணுமேன்னு செல்லமே. உன்னால் காப்பாற்ற முடியாத ரகசியத்தையும் உன் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்களையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இதை யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஓ ரகசியத்தை உனக்குள்ளேயே வச்சுக்காத போது அடுத்தவன் மட்டும் ஓ ரகசியத்தை காப்பாற்றுவான்றது நீ எப்படி நம்புற? எப்போவுமே ஒரு விஷயம் ஓ மனசுக்குள்ள ஓ மூளைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம்.
எப்போது அடுத்தவன் காதுக்கு போச்சோ அப்பவே அதை அவன் எப்போ யாருக்கிட்ட சொல்லுவான்ற பயம் உன்னை ஆட்கொண்டு விடும். அப்புறம் நீ பலவீனமான ஆளாக மாறி போயிடுவ. உன்னுடைய எந்த விஷயத்தையும் எந்த ரகசியத்தையும் யாரிடமே சொல்லாதே என் செல்லமே. இத்தனை நாளா தோல்வி அடைஞ்ச உன் வாழ்க்கையில இப்போது முழு முயற்சியாக முழு வெற்றியை உன் கைகளில் தர்றதுக்கு நான் தயாராயிட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்.